Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சீரக சம்பா காளான் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா காளான் வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு நல்லா சுடுதண்ணில போட்டு ஊற வச்சு அப்புறம் மறுபடியும் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்ததா இந்த பிரியாணி வந்து செட்டிநாடு ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எடுத்துர்க்கேங்க. இத மூணையும் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன். இப்போ இதல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. பிரியாணிக்கு வந்து எப்பவுமே ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஊத்திக்கணும். அதனால தான் நான் இன்னைக்கு 50 ml அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. அடுத்ததா வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா சூடாயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா நீளமா வந்து இந்த மாதிரி நல்லா மெலிசா கட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா வந்து வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வதங்கணும். பாருங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம வதக்கும் போதே அதோட ஸ்மெல் வந்து நமக்கு சூப்பரா வரும். நல்லா வதக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா கனிஞ்ச பழமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேங்க. மல்லி இலை. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததா காரத்துக்கு வர மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து பிரியாணி மசாலா, அதாவது இதில் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே சேர்த்து அரைச்ச பொடி இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் கடைகளில் பிரியாணி மசாலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததா வந்து இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலாவை வதக்கிக்கலாம். பாருங்க கலர் வந்து நமக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு தயிர் வந்து 1 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம ஆயில் நெய்யெல்லாம் ஆட் பண்ணாதான் நல்லா வரவரப்பு தன்மை இல்லாமல் பிரியாணி வந்து நல்லா பதமாக டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கிளறி விடணும். அப்பனா தான் இந்த மசாலா எல்லாமே நல்லா சாரும் அந்த காளான்ல. இன்னைக்கு வந்து இந்த செட்டிநாடு ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சீரக சம்பா பிரியாணி அரிசி எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ அரிசி. இதை வந்து நல்லா ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஊத்துற டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்துனா நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
அந்த தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அரிசியை கழுவி நல்லா ஃபஸ்ட்டு 2 டைம் கழுவிட்டு அப்புறம் தான் ஊற வச்சேன். ஸோ அதை ஊற வச்ச தண்ணியே வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்படின்னா தான் வந்து பிரியாணி நல்லா மணமாக இருக்கும். நாலாவது டம்ளர். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக காரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால வரமிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு நுரக்கட்டி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விசில் போட போகிறதில்ல, தம் தான் போட போகிறோம். தம் போட்டால் தான் பிரியாணி வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன தண்ணியும் அரிசியும் நல்லா வந்து வெந்து சரிகலவனா வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன தண்ணி அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் சரிகலவனா வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. முக்கால் தான் வந்து அரிசி வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா வந்து ஒரு முறை கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து தம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேங்க. தோசைக்கலுக்கு மேலே வந்து மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வந்து இது தம் இதாகட்டும். பாருங்கள், தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஒரு மனமே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கரண்டி வச்சு கிளறணும் அப்படின்னா வந்துட்டு சாதம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.